நாம் செல்லலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 4 வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 4 வசனமும் 5 வசனத்தையும் நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 1 அதிகாரம். நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சிலுவை சம்பவம் ஏன் நடந்தது? ஆண்டவராகிய சிலுவை மரணம் அவருக்கு ஏன் நேரிடது? சர்வத்தில் சிருஷ்டித்த சர்வமும் உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்ட அந்த கர்த்தர் எதற்கு கல்வாரி சிலுவையில மரிக்க வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரே பதில் இந்த வசனத்துல தெளிவா இருக்கு. யாருக்காக மரிச்சாரா? நமக்காக, நம்முடைய விடுதலைக்காக. நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனின் சித்தம், உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நம்மை மீட்கும் திட்டத்தை கர்த்தர் இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாகவே உண்டு பண்ணிட்டார். மண்ணாகிய நம்மளை இந்த மண் உருவாகிறதுக்கு முன்பாகவே மீட்டுக் கொள்வதற்கான திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். எபேசியர் 1 இதே மாதிரியான பதங்கள் தான் வரும். இந்த மண் உருவாவதற்கு முன்னே, இந்த பூமி உருவாவதற்கு முன்பாகவே, இந்த பூமியிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியிலிருந்து தான் மண்ணாகி நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த மண் உருவாவதற்கு முன்பாகவே, பூமி உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். என் பிள்ளைங்க அவங்களை மீட்கணும், அவங்க விடுவிக்கணும், இப்படிப்பட்ட ஒரு இது நடக்கும். அதற்காகவே கர்த்தர் மாம்சத்தில் வெளிப்பட ஆயுதமாகிட்டார். அவருடைய சித்தம் அவங்க வெளிப்படுது. நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மை ஒப்பு கொடுத்தார். யார் அவரை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போல, இங்க வா அப்படின்ட்டு கட்டி அவரை இழுத்துட்டு போல. அவரால் முடியாம இல்லை. அவர் நினைச்சிருந்தா எல்லாம் செய்திருக்க முடியும். ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் மாற்றி இருக்க முடியும். ஆனா தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். நேற்றைய அந்த செய்தியை அப்படியே நம்ம தொடரதான் செய்வோம். நேற்று நம்ம ஆரம்பித்தோம். நேற்று இரவுல நம்ம இந்த செய்தியை நம்ம ஆரம்பித்தோம். அதோட தொடர்ச்சி இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு அப்படி தொடர்றேன் சொல்லி, சிலுவை எதற்காக, சிலுவையினால நாம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்றத நேற்று பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த டோட்டல் சரண்டர். கல்வாரி சிலுவையில் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ ஜீவியத்தில் கர்த்தருக்கேற்று நாம் ஆராதிக்கிற ஆராதனை என்றது அவருக்கேற்று நாம் சாட்சியாய் வாழ்வது, அவருடைய வழிகளில நடப்பது, அவர் நமக்கு காட்டின பாதையில நடப்பது, நிருபங்களில் சொல்லப்பட்ட சத்தியங்களை நாம் கடைபிடிப்பது, அதன் அடிப்படையில் நாம ஜெயமாய் வாழ்வது, அதன் அடிப்படையில் நம்முடைய பேச்சுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடு, நம்ம சிந்தனை எல்லாம் இதன் அடிப்படையில இது நமக்கு கற்றுத்தரும் அடிப்படையில இருப்பதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாத்தியருக்கு நிருபத்தை எழுதும் பொழுது அவருடைய முதல் நிருபம் இதான். அவர் எழுதுனதுல முதல் நிருபம் இதான். கலாத்தியர் நிருபம் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் எழுதுறாரு. அவர் தன்னை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? அப்போஸ்தலனாக இருக்கிற பவுலாகிய நான். இந்த அப்போஸ்தலர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். இந்த சீஷர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தாங்க,
இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கும் பொழுது, இந்த பூமியில மனுஷனாய் இருக்கும் பொழுது அவங்க சீஷர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு விஷயத்தை செய்யறான்னு சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா செய்வாங்க, இல்ல அது செய்யறதுக்கு எப்படின்னே தெரியாம உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இதே சீஷர்கள், இதே அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் அவர்களுடைய பேச்சே மாறிடுச்சு, அவருடைய செயலே மாறிடுச்சு, அவருடைய எண்ணமே மாறிடுச்சு, அவர்கள் நடந்து கொள்கிற விதமே மாறிடுச்சு. எல்லாவற்றிலும் அவர்கள் கர்த்தரை பிரதிபலிப்பவர்களாக, கர்த்தரை வெளிப்படுத்துகிறவர்களாக, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக அவர்கள் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு பேதுருவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பேதுரு எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தான்னு நமக்கு தெரியும். ஆனா இதே பேதுரு தான் அந்த யூதர்களுக்கு பயந்து 3 முறை கர்த்தரை மறுதலிக்கிறார். இதே பேதுரு 3 முறை கர்த்தரை மறுதலிக்கிறார். இவர் எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்றாரு. இன்னும் சொல்றாரு, சபிக்கவும் திட்டமும் தொடங்கிட்டாரு. யார்கிட்ட? ஒரு பெரிய அதிகாரிகிட்ட கிடையாது, ஒரு சாதாரண கூட்டி பெறுகிற ஒரு பெண்ணிட்ட. அந்த அம்மா பாவம் அந்த காரிடாரை சுத்தம் பண்ண வந்திருக்கு. நீயும் ஒன்னையும் இருந்தாலும் கூட பார்த்துருக்கேன் அப்படின்னு அவர் கூட ஒன்னையும் பார்த்துருக்கேன், நீ அவங்க அந்த குரூப்பை சேர்ந்த ஆள் தான் நீ அப்படின்னு சொன்னா இவர் என்ன சொல்றாரு, ஐயா எனக்கு இருக்கும் யாருனே தெரியாது, நான் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தேன், அவரை கொண்டு போயிட்டு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்ட்டு எல்லா யூதர்களும் பேசுற மாதிரி இவரும் பேசிட்டாரு பயத்துல. இது முன்னாடி சொல்லிட்டாரு தீர்க்க தரிசனமா. இதே பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல தான் இன்னும் தெளிவா வரும். 2ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, அவர் பிரசனம் பண்றாரு இதே யூதர்களை பார்த்து. ஆகையால் 36ஆம் வசனத்துல, நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். அப்போஸ்தலருடைய உபதேசம் எப்படி இருந்துச்சு பாருங்க. பவுல் ஏன் தன்னை அப்போஸ்தலன் அழைத்துக் கொள்றாரு? மார்க் ஆஃப் அப்போஸ்தலர்ஸ், அப்போஸ்தலர்கள் அழைத்துக் கொள்வதற்கு சில தகுதிகள் இருக்கு, அதுக்கு நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு அப்போஸ்தலர் ஊழியம் இருக்கு, அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க, போதகர்கள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, சுவிசேஷகர்கள் இருக்காங்க, அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆனா இங்கே ஒரு சொல்ல அப்போஸ்தலர்ன்றது வேற, அந்த ஒரு கேட்டகரிக்கு நம்மளால போக முடியாது. ஏன்னா இது ரொம்ப மேலான ஒரு மகிமையான ஒரு ஒரு ஊழியம். அந்த அப்போஸ்தலருடைய வார்த்தைகள் பரிசுத்த வேதாகமமாக ஏற்றுக்கொள்ளப்படுது. அந்த அளவுக்கு அது ரொம்ப கனமான ஒரு ஊழியம். இந்த அப்போஸ்தலருடைய ஊழியம் எப்படி ஆரம்பிக்குது? இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று யார்கிட்ட மறுதலிச்சாங்களோ, யாரை பார்த்து ஓடி ஒளிஞ்சாங்களோ, யாரை பார்த்து பயந்தாங்களோ அவங்கள்ட்டயே போயிட்டு, இதான் இயேசு கிறிஸ்து, இவர்தான் கர்த்தர், இவர்தான் பிதா அனுப்பப்பட்ட மெய்யான மேசியான்றத தெளிவா அவங்களுக்கு அறிவிக்கிறாங்க. இந்த யூதர்களுக்கும் ஒன்றும் தெரியாமலாம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க புறம்பே தள்ளினாங்க. அதான் சொல்றாரு, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசு, நீ மேசியாவை புறம்பே தள்ளிட்ட, நீ வேணான்னு சொல்ற, இந்த மேசியா எங்களுக்கு வேணாம், இவரு எங்களுக்கு விடுதலை தர்ற மாதிரி தெரியல, இவர் நாங்க எதிர்பார்த்ததை நிறைவேற்றுகிற மாதிரி எங்கள் இச்சைகளை, எங்கள் வாஞ்சைகளை, எங்களுடைய விருப்பத்தை, எங்கள் இன்மைக்கான விருப்பத்தை நிறைவேற்றுகிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணீங்க? சிலுவையில அரைஞ்சீங்க. ஆனா இந்த இயேசுவையே தேவன், உங்கள் தேவன், நீங்கள் இதுவரைக்கும் ஆராதித்த தேவன், உங்கள் முற்பிதாக்களின் தேவன், நீங்க தேவாலயத்தை கட்டி வச்சிருக்கீங்க, அதில் அனுதினமும் ஆசரிக்கிறீங்க, அந்த காரிடார்ல இதெல்லாம் நடக்குது, அந்த தேவாலயத்தின் காரிடார்ல இதெல்லாம் நடக்குது சொல்றாரு. நீங்கள் அறைந்த சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவரும், கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவருமாய் மாற்றினார் என்று எல்லாரும் அடைஞ்சுக்கோங்க அப்படின்றார். அப்ப இதான் அப்போஸ்தலர்கள். அவர்கள் என்ன பண்றாங்க? அப்போஸ்தலர் உபதேசம் இங்க தான் ஆரம்பிக்குது. அப்போஸ்தலர் பவுல் இந்த கலாத்தியருக்கு எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்துவினால் உண்டான அந்த விடுதலை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி அப்போஸ்தலர் பவுல் ஒரு யூத பின்னணியில பிறந்த மனுஷன், தர்சு பட்டணத்துல இருக்கிற ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவர், பரிசேயனாய் வாழ்ந்தவர், கிறிஸ்துவை அறியாததுக்கு முன்பாக இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை துன்பப்படுத்தின ஒரு மனுஷன். இவர்
இவரை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறாரு. கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இவர் வல்லமையாக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அது எப்படி ஆரம்பிக்கிறாருன்றதுதான் இந்த கலாத்தியர் நிருபத்தை தான் முத அவர் எழுத ஆரம்பிக்கிறார். முத அவர் நிருபத்தை எழுதுறது கலாத்தியர்களுக்கு தான். இந்த கலாத்தியர்கள் எழுதும்போது தன்னை அப்போஸ்தலன் அப்படின்றத, இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பவன், இந்த இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றுகிறவன், இந்த இயேசு கிறிஸ்துவை உலகமெங்கும் கொண்டு செல்ல விரும்புகிறவன் அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்றாரு, நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக நம்ம விடுவிக்கும்படி ஒப்புக்கொள்கிறார். சிலுவையில நாம் என்ன பெற்றுக்கொண்டோம்? கல்வாரி சிலுவை நமக்கு என்னத்தை பெற்றுக் கொடுத்தது? எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுத்தது. எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொடுத்தது. எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றுக்கண் அதுதான். ஒரு பெரிய பொக்கிஷ சாலையின் சாவி மாதிரி, அந்த பூட்டு உடைக்கிற சாவி மாதிரி கல்வாரி சிலுவை அதை உடைச்சு நமக்கு இந்த பூமிக்குரிய ஆவிக்குரிய எல்லா நன்மைகளுக்கும் அடிப்படை கல்வாரி சிலுவை தான். கல்வாரி சிலுவை மூலமா தான் இதை நம்ம பெற்றுக்கொள்றோம். இதை நம்ம சுய புத்திரராய் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு, நாம் அபியாசப்படுத்துவதற்கு இந்த கல்வாரி சிலுவை தான் நமக்கு அச்சாரமாய் இருக்கு. இந்த சிலுவையின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். எல்லா நன்மைகளையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனா இந்த நன்மைகளுக்கு எல்லாம் அடிப்படை, இந்த நன்மைகளுக்கு எல்லாம் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கிறது விடுதலை. மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது விடுதலை, லிபரேஷன், ரிடம்ஷன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை. அவனுக்கு நீங்க என்னதான் உணவு கொடுங்க, என்னதான் எல்லாவற்றையும் எல்லா நன்மைகளால் நிறைச்சு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு தங்க சங்கில போட்டு அவன் கை காலையும் கட்டினீங்கன்னா கூட அது அவனுக்கு சந்தோஷத்தை தராது. பெரிய பெரிய பொக்கிஷம் இருக்கு. எல்லா நன்மைகளும் அவனால பார்க்க முடியும், எல்லா நன்மைகளும் அனுபவிக்க முடியும். ஆனா அவனுடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டு அது ரூம்ல தான் கட்டப்பட்டு இருக்கிறான்னா ஒரு நாள் 2 நாள் சந்தோஷமா இருக்கும். 3ஆவது நாள் எனக்கு இதுவும் வேணாம் எதுவும் வேணாம், நீ முடுகடா நான் போறேன்ட்டு ஓடிடுவான். மனுஷனுக்கு அடிமைத்தனம்ன்றது மனுஷனுக்கு அவனுடைய இயல்பிலேயே அவனால முடியாதது, அவனால ஏற்றுக்கொள்ள முடியாது. அவனுடைய பை நேச்சரே அடிமைத்தனத்துல இருக்கிறதுன்றது அவனால சகிக்க முடியாது. ஆனா இப்படிப்பட்ட மனுஷன், சுதந்திரமாய் வாழ நிர்ணயிக்கப்பட்ட மனுஷன், தேவனுடைய சாயல்ல வாழக்கூடியாய் படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் பிசாசு அடிமை. மனுஷன் ஒருத்தருக்கு தான் கீழ்ப்படிய முடியும். யாராவது ஒருத்தருக்கு தான் கீழ்ப்படிய முடியும். சகலத்தையும் அவன் கீழாக உண்டு பண்ணி 8ஆம் சங்கீதத்துல வாசிச்சவங்க சகலத்தையும் அவனுக்கு கீழாக தான் இருக்கு. எல்லாவற்றும் உண்டானது எல்லாமே இந்த மனுஷனுக்காக தான் இருக்கு. சூரியன் எதற்காக இருக்கு? நமக்கு வெளிச்சத்தை தருகிறதுக்காக, நம்ம வாழ்வதற்கு தேவையான சூழ்நிலை தருகிறதுக்காக தான் சூரியன் இருக்கு. நமக்கு உதவி செய்ய தான் சூரியன் இருக்கு. நமக்கு உதவி செய்ய தான் சந்திரன் இருக்கு. நமக்கு உதவி செய்யதான் கோள்கள் இருக்கு. கோள்கள் நமக்கு என்ன உதவி செய்யுது அப்படின்னு நினைக்கலாம். வியாழன்ற ஒரு கோள் இல்லைன்னா பூமி இருக்காது அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா இந்த பூமின்றதே இந்த சூரிய குடும்பத்தை சுத்தி வருது. இந்த சூரிய குடும்பம் மொத்தமா சேர்ந்து இந்த பால்வெளி அண்டத்தை சுத்தி வருது. ஒரு செகண்ட்ல இருக்கிற இடத்துல இன்னொரு செகண்ட் நம்ம இல்லை, திரும்பி வரப்போறதும் கிடையாது. ஏன்னா இந்த பால்வெளி அண்டமே இந்த பிரபஞ்சத்தை வேகமா சுத்தி போய்கிட்டு இருக்கு. எல்லாமே ரொம்ப வேகமா போகுது. நம்ம எல்லாம் போறதுனால நம்ம அப்படியே சைலண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இந்த பூமியில இருந்து அப்படியே கொஞ்சம் பல ஒளியாண்டுகள் தள்ளி இந்த பூமியை பார்த்தீங்கன்னா இது சுத்துற வேகம், பூமி சுத்துற வேகம், இந்த பூமி சூரியனை சுத்துற வேகம், இந்த சூரிய குடும்பமே சுத்துற மொத்த பிரபஞ்சத்தை சுத்தி வருகிற வேகம்ன்றது ரொம்ப பெருசு. இப்படி வேகமா போயிட்டு இருக்கும்போது தூசுகள், கல்லு, பெரிய பெரிய பாறைகள் பூமி மேல விழாம இருக்கிறதுக்கு அது வர்றத இந்த வியாழன் கோள் என்ன பண்ணா அதோட ஈர்ப்பு சில இழுத்து வேற ரூட்ல தள்ளி விட்டுருக்கோம். அப்ப எல்லா கோள்களும் இப்படிதான் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லாமே நம்முடைய நல்வாழ்வுக்காக. அதனாலதான் நம்ம அதை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதை மதிக்கலாம், ஆனா வணங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எதையுமே வணங்கணும்னு அவசியம் கிடையாது. தேவன் கடவுளை ஒருத்தர் தவிர நம்ம யாருக்கும் வணக்கத்தை செலுத்த வேண்டிய, நம்ம சாஷ்டாங்கமாய் விழுந்து நம்ம சரண்டர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்காக தான் அவைகள்லாம் உண்டாக்கி இருக்கிறார், நமக்காக தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார், நமக்காக தான் எல்லாவற்றையும் உண்டு பண்ணியிருக்கிறார், நம்முடைய நல்வாழ்வுக்காக தான் இது எல்லாவற்றையும் உண்டு பண்ணியிருக்கிறார்.
அப்ப இந்த விடுதலை, இந்த மீட்புன்றது மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது, ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. கல்வாரி சிலுவையில நமக்கு எல்லா நன்மைகளும் கர்த்தர் பெற்று கொடுத்திருக்கிறாரு. இந்த நன்மைகளுக்கு அடிப்படை இந்த விடுதலை, இந்த மீட்பு. இந்த மீட்பின் மூலமாக தான் நாம கர்த்தரோடு கூட இணைக்கப்படுறோம். பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்தோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு கீழாக அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டிய மனுக்குலம் தன்னை பிசாசிற்கு தள்ளப்பட்ட தூதனுக்கு தன்னை விற்று போட்டது. தன்னுடைய செயல் குலமாய் அவன்கிட்ட ஒப்பு கொடுத்துருச்சு. இந்த மனுக்குலம் அவன்கிட்ட ஒப்பு கொடுத்ததுனால இப்ப கர்த்தர் விடுவிக்கும்படி, இந்த ரிடம்ஷன்னாலே என்ன அர்த்தம், மீட்புனாலே என்னன்னா நான் சொல்லியிருக்கேன். மீட்பை குறிச்சு பார்க்கும்போது மீட்பின் சாக்கியங்கள் என்னன்னு பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கேன். மீட்புனாலே ஒன்றை விலைக்கிரயம் கொடுத்து வாங்குவது. ரிடம்ஷன்னாலே அதான் அர்த்தம். ஒரு விலைக்கிரயம் கொடுக்கணும். நம்ம மீட்க ஒரு விலைக்கிரயம் கொடுக்கணும். அந்த விலைக்கிரயம் என்னவா இருக்கணும்? யாராலும் தர முடியாததா இருக்கணும், ஒருவராலும் பெற்றுக்கொள்ள முடியாததா இருக்கணும், ஒருவராலும் அதை செலுத்த முடியாததா இருக்கணும், விலையேற பெற்றதா இருக்கணும். அது என்ன? தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்திருக்கிறார். நாம கிரயத்திற்கு கொல்லப்பட்டு இருக்கிறோம். இதான் நம்மளால பார்த்தோம். நாம அவர் விலைக்கிரயம் கொடுத்து நம்மளை மீட்டுட்டாரு, விடுவிச்சுட்டாரு. இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின், இந்த பொல்லாத அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்து விடுவிச்சிட்டாரு. இதை அறிவிக்கிறது தான் இந்த கலாத்திய நிருபம். இந்த கலாத்திய நிருபமே கிறிஸ்டியன் ஃப்ரீடம், அதாவது கிறிஸ்துவுக்குள் எப்படி சுதந்திரம் நமக்கு உண்டாயிருக்கிறது. இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது ஒரு சுதந்திரம், அது நமக்கு உரிமை. இன்னொன்று இது ஒரு ரிடம்ஷன், இது ஒரு விடுதலை நமக்கு உண்டாயிருக்கு. இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து எதுவும் நம்மளை அடிமைப்படுத்த முடியாது. எந்த பாவ செயல்களும், எந்த மோசமான செயல்களும் நம்மளை அடிமைத்தனப்படுத்த முடியாது. பாவ செயல்கள் என்ன சொல்லுவோம், என்னது, நம்ம மீறி ஒன்று நம்மளே முந்தி தள்ளுறது தானே பாவம். குடிகாரத்தை கேட்டு பாருங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் செய்யறது எனக்கு பிடிக்கவே இல்லைமா. ஆனால் 6 மணி ஆச்சுன்னா கடை அவன் காலையில் தினரா போயிடும். திரும்பி காலேஜ் என்ன சொல்லுவான், ஐயா வேணவே வேணாம், பிடிக்கவே பிடிக்காதுமா. அதே மாதிரி தான் எல்லா பாவ செயல்களும் பாருங்க. சில பேர் இதா செய்யறாங்க, அது வேற விஷயம். ஆனா மனுஷன் அதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறான். அவனால அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியல. அது மாத்திரமல்ல, எல்லா விதத்திலையும் நம்ம நினைக்கிறத நம்ம நினைக்கும் ஒரு நல்வாழ்வை வாழ முடியாம ஒரு அடிமைத்தனம் இருக்கு. நாம செய்ய விரும்பும் ஒரு நன்மையை செய்ய முடியாம ஒரு அடிமைத்தனம் இந்த பூமியில இருக்கு. எல்லா விதத்திலும் நம்மை அடிமைப்படுத்துகிற, நம்மை பின்னாக தள்ளுகிற ஒரு அடிமைத்தனம் இந்த பூமியில இருக்கு. அது இந்த பிரபஞ்சத்திலிருந்து அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. அதுக்கு நிறைய டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல நிறைய சூப்பரா, ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனுமே இது வேற மாதிரி வருது. இப்போ சில வசனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனும் சில வார்த்தைகள் வரைமா இருக்கும். ஆனா தமிழ்ல இருக்கிற எல்லா டிரான்ஸ்லேஷன்ஸ்லயும் இந்த வார்த்தை வேற வேற மாதிரி வருது. பொல்லாத பிரபஞ்சம் அப்படின்ட்டு வருது, பிரசன்ட் ஈவில் வேர்ல்ட் அப்படின்ட்டு வருது. பொல்லாத இன்றைய உலகம், இன்றைய பொல்லாத காலகட்டம், இந்த தீமையான உலகம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கொடுமையான உலகம் அப்படின்ட்டு வருது. இதனுடைய கிரேக்க வார்த்தையின் அடிமைத்தனமே இன்றைய தீங்கு விளைவிக்கக்கூடிய காலத்து நின்று. இதுதான், இப்படிதான் அந்த மொழிபெயர்க்கும். இதன் கிரேக்க வார்த்தை மொழிபெயர்க்கணும்னா இன்றைய தீங்கு விளைவிக்கக்கூடிய காலத்து நின்று நம்மளை விடுவிக்கும்படி கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் அந்த நாட்கள்ல மட்டும் கிரியை செய்வாரு, இன்றைக்கு கிரியை செய்ய மாட்டாருன்னு இல்ல வருங்காலத்தில் கிரியை செய்வாரு, இன்றைக்கு அப்படின்னு இல்லை. at the present age இன்றைய நாம் வாழ்கின்ற, இது எந்த காலகட்டத்தில் வாசிச்சாலும் சரி, எந்த சமயத்தில் வாசிச்சாலும் சரி, இன்றைய இந்த உலகம் தீமையினால் நிறைந்ததாக இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை அப்படியே பேக்ல யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதாவது நன்மை செய்ய போவீங்க, இந்த உலகம் எப்படியெல்லாம் தீமை செஞ்சிச்சு. நம்ம விழுற இடத்துல யாராவது கை தூக்கி விட்டுருப்பாங்களா? இல்லை நம்ம ஏதாவது நன்மை செய்யும் பொழுது யாராவது நமக்கு உறுதுணையா இருந்திருப்பாங்களா? ரொம்ப சொற்பம் தான். கர்த்தருடைய அனுகிரகம் இல்லைன்னா அதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்காரு. இந்த உலகம் ஒருத்தரை இழுக்கிற உலகம். இந்த நண்டு கதை தெரியுமா? ஒரு நண்டை வந்து ஒரு 10 நண்டை நீங்க பக்கெட்ல போட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒற்றுமையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், ஒரு நண்டா எதிர்த்து மேலே வந்துடும். ஒரு நண்டு மேலே ஒரு நண்டு ஏறி
அது கரெக்டா கை கிளாஸ் இருக்கு, பிடிச்சு எல்லாம் வெளியே வந்துடும். ஆனா நண்டு, ஒரு நண்டு ஏறிச்சுன்னா கூட இருக்கிற எல்லா நண்டும் பிடிச்சி உள்ள தள்ளிடும். நம்ம வாழ்கிற உலகம் அப்படிப்படுது. அது வேலை செய்யற ஸ்தலமா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் முன்னேறான் அப்படின்னா இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கு உங்களுக்கே தெரியும். கர்த்தர் சொல்றாரு, இந்த பொல்லாத தீங்கு செய்கிற இந்த உலகத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படி, உங்களை மீட்கும்படி கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தத்தை சிந்தித்தார். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மளை விடுவித்து ஒரு புதிய ஜீவ மார்க்கத்தை, கர்த்தரை கண்டடையத்தக்க ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டாக்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ள விதத்துல, கர்த்தரை ஆராதிக்கிற விதத்துல, கர்த்தரை நாம் நெருங்குகின்ற விதத்துல, கர்த்தரிடத்துல நாம் செல்லுகிற விதத்துல நாம் நடந்து கொள்வதற்கு, நாம் வாழ்வதற்கு நமக்கு இந்த புதிய ஜீவ மார்க்கம் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபிரேயர் எழுதியிருக்கும் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 20ஆம் வசனமும் இதுதான் நமக்கு போதிக்கும். எபிரேயர் 10, 19, 20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்ச திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அவருடைய மாம்ச திரையின் வழியாக தான் இந்த மார்க்கத்தை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த புதிய ஜீவ மார்க்கம் நம்ம எப்படி வேணா வாழு, எதை வேணா செய், எப்படி வேணா நீ இருந்துக்கோ, உனக்கு கல்வாரி சிலுவையில கர்த்தர் சிந்திச்சிட்டாரு, உன்னை அதை மீட்டுரும், கிருபை உன்னை காத்துக்கொள்ளும், இப்படி அறிவிக்கிறதுக்காக இல்லை. இதை நான் இப்படி நம்ம வாழ்கிறதுக்காக இல்லை. நம்மளால ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும்ன்ற உறுதியை ஏற்படுத்துறது கிருபை. கிருபைன்னா தகுதியற்றவனுக்கு தேவன் காட்டும் தயவை நம்ம பார்த்தோம். தகுதி இல்லதான், நன்மை செய்ய எனக்கு திராணி இல்லை, ஆனா நமக்கு நன்மை செய்ய அவர் உண்டாக்குனது தான் கிருபை. நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை என்னால் வாழ முடியல, ஆனா அவர் ரட்சித்து மீட்டு கல்வாரி சிலுவையில் அவர் ஏற்படுத்துகிற ரட்சிப்பு என்னால இப்ப ஒரு பெரிய நல்ல ஒழுக்கம் உள்ள வாழ்க்கையை, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை, அந்த புதிய ஜீவ மார்க்கத்தை அவருடைய மாம்ச திரையின் வழியாய் பிரவேசிக்க நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். அன்னைக்கு ஒரு பெரிய திரை தொங்கப்பட்டிருந்துச்சு, தோழினால் ஆன ஒரு பெரிய திரை தொங்கப்பட்டிருந்துச்சு. ஒருத்தர் உள்ள பிரவேசிக்க முடியாது, பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஒருத்தர் உள்ள போக முடியாது. the best person எல்லா நியாயப்பிரமாணத்தின் சட்டங்களையும், எல்லா சட்டத்திட்டங்களையும், எல்லாவற்றையும் பெர்ஃபெக்ட்டா நிறைவேற்றி ஒரு நாளைக்கு இத்தனை வார்த்தைகள் தான் பேசணும்ன்ற அளவுக்கு பேசி எல்லாவற்றையும் சரியா செய்யக்கூடிய ஒரு மனுஷனால கூட சுயமா தேவனிடத்துல போக முடியாது. கயிறு கட்டிட்டு தான் போகணும், பிடிச்சி இருக்கணும். அப்படிப்பட்ட நிலையில இருந்த மனுக்குலத்தை இப்ப தமது மாம்சத்தின் வழியாக ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார், ஒரு புதிய வழியை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு என்னால தைரியமாக கர்த்தர் இடத்துல அணுக முடியுமா? நீங்க கேள்வி கேட்கலாம், நான் பண்ற ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா, என்னை கர்த்தர் பார்ப்பாரா, நான் யாரும் கர்த்தருக்கு தெரியுமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இது பர்சனல் ரூல். அதாவது கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க எடுத்து வரலாம். எனக்காக தான், என்னை விடுவிக்கும்படியாக தான், என்னை மீட்டுக் கொள்ளும்படியாக தான், எனக்கு நல்வாழ்வை அருள்படியாக தான், எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நான் வாழ என்னை தகுதிப்படுத்திதான், எனக்கு கிருபை அளிக்கப்பட்டதுதான் இந்த கல்வாரி ரத்தம், கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் அப்படின்னு நீங்க சுதந்திரித்துக் கொள்ளலாம், நீங்க அதை பெற்றுக் கொள்ளலாம். ஆமா, எனக்கு தான், எனக்காக தான் கர்த்தர் இதை செஞ்சாரு, நான் நல்லா இருக்கும்படியாக தான் செஞ்சாரு. இப்ப என்னால தைரியமா தேவனிடத்துல போக முடியும். தகுதி என்னிடத்துல இல்லை, ஆனா என்னை காண்பவர், என்னை சூழ்ந்திருக்கிற கிறிஸ்துவின் அன்பை காண்கிறாரு, கிறிஸ்துவை காண்கிறாரு, கிறிஸ்துவை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் என்னை அப்படி அந்த இடத்துல என்னை காண்கிறார். இப்படி என்னை கர்த்தர் காணும் பொழுது நிச்சயமா என்னை அபரிவிதமா என்னை அவர் நடத்துவார் அப்படின்ற விசுவாசம் நம்மிடத்துல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த புதிய ஜீவ மார்க்கம் நமக்கு உண்டாயிருக்கு. அந்த புதிய ஜீவ மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். அதான் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் மாக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்றதை அவர் ஏற்றுக்கிறார். ஏன் இது தேவன் நேற்று சொன்ன மாதிரி இதை மன்னி சொல்ல முடியாதா? பரவாயில்லப்பா, நீ தப்பு பண்ணிட்ட, விட்டு, நீ பரவாயில்ல, நீ இன்னொரு முறை தப்பு செய்யாது அப்படின்னு விட்டுலாமா? நிச்சயமா விட்டுருக்கலாம்.
ஆனா அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை நம்பகத்தன்மையை நிறைவேற்றுவதற்கு அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுக்கும் அளவு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரால் செஞ்சிட்டு இருந்தார். அப்ப தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றும் அளவுக்கு அவரால் இறங்க முடியுது அப்படின்னா நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையாளர் செய்கிற நமக்கு சொல்லிய எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதான் 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம். 1 கொரிந்தியர் 6:19 கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் செயல்படுகிற எல்லா கிரியைகளும் இந்த சரீரத்தினால நம்ம செய்கிற எல்லாவற்றையும் நம்ம கத்திருக்கின்ற. ஏன்னா இந்த சரீரம்ன்றதே தேவனுடைய ஆலயம். ஆலயம்ன்றது ஏதோ பெரிய பிரமாண்டமான கட்டிடங்கள் இருக்குங்க, அதெல்லாம் நம்ம கூடி வருகிற இடம். இது கர்த்தருடைய ஆலயமா இருக்கு அப்படின்னா இது நாம் கூடி வருகிற இடம். ஆனா உண்மையான ஆலயம் இது நாம தான், நமக்குள்ள தேவன் வாசம் செய்கிறார். அதான் நம்ம பார்த்துட்டு வரோம். சண்டே சர்வீஸ் அதெல்லாம் பார்த்து வரும். நமக்குள்ள தேவன் வாசம் செய்கிறார். இதே அப்படியே பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? உங்க சரீரம்ன்றது தேவனுடைய ஆலயமா இருக்குது. ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து இந்த ஆலயத்தை நம்ம இடத்துல நம்மளை விடுவித்து நமக்குள்ளாக வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஒரு பெரிய விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை, அதே மாதிரி பாதாளத்தின் கட்டுகளில் இருந்து விடுதலை, ஆவிக்குரிய அனைத்து போராட்டத்திலும் இருந்து விடுதலை, இப்படி எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் விடுதலை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். 8ஆம் அதிகாரத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில் சொல்றாங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவிப்பதை என்ன சொல்றாரு? விடுதலை பற்றி தான் பேசுறாரு. அந்த லிபரேஷனை பற்றி தான் பேசுறாரு. அந்த விடுதலையின் வாழ்வை பற்றி தான் பேசுறாரு. எதற்கு அடிமைப்பட வேண்டிய அவசியம் என்ன? பிசாசு காவலை ஓதும் போது அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிகாரத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, என்ன வேணா செஞ்சுக்கோ, கர்த்தர் மன்னிப்பார். இது போதிக்கிற அளவுக்கு சபை கிடையாது. இதை சொல்றதுக்கு சபை தேவையே இல்லையே. எப்படி வேணா வாழ்ந்த மனுஷனையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஏன்னா அவருடைய பிள்ளை தானே, சொந்த பிள்ளைகள் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்கு பிள்ளை ஆயிருமா? பிள்ளைதான். ஆனா கிருபை என்ன தருது? நீங்க என்ன வேணா செஞ்சுக்கோ, எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, என்ன தப்பு வேணா பண்ணிக்கோ, கர்த்தர் உன்னை மன்னிச்சிருக்காரு, நீ எப்படி வேணா வாழ்ந்துக்கோ அப்படின்றது சத்தியம் இல்லை. எப்படி வேணா வாழ்ந்த மனுஷனும் கர்த்தர் அணுக முடியும், தன்னுடைய வாழ்க்கையை சுத்திகரித்து வாழ முடியும், அவனால ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும், ஒரு ஜெயமான வாழ்க்கையை வாழ முடியும்ன்றதுதான் கிறிஸ்தவ உபதேசம். எந்த விதத்திலையும் குறைவற்ற, யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு சாட்சியான, ஒரு மகிமையான ஒரு ஜீவியத்தை அவனால் வாழ முடியும்னு அறிவிக்கிறது தான் கிறிஸ்தவம். அதான் மீட்பு. மீட்புன்றது நான் நேற்று சொன்ன மாதிரி இலவசம், ரட்சிப்பு இலவசம், ஆனா மலிவானது கிடையாது. நான் கூட நிறைய இடங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன், நிறைய பேருக்கு சொல்லுவோம். கிறிஸ்மஸ் டைம்லாம் கேரல்ஸ்லாம் நிறைய வீடுகளுக்கு போவோம், நிறைய இது போவோம், சுவிசேஷத்தை சொல்லுவோம், சபைக்கு வாங்கன்னு சொல்லுவோம், எல்லாம் பண்ணுவோம். கர்த்தர் யார் எங்க இருக்கீங்களோ அங்கே போயிட்டு சபைக்கு போங்க அப்படின்லாம் அறிவிப்போம். ஆனா இந்த சுவிசேஷத்தின் மகிமையை அவர்களுக்கு உணர்த்த வேண்டியது கடமை. இது மலிவானது இல்லை, இது சீப்பானது கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய விலைக்கரையில் இது கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளோட ரட்சிப்பிற்காக. தேவனுடைய சுய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கு. மாம்சத்தின் மூலமாய் வெளிப்பட்ட தேவனுடைய ரத்தம் இந்த ரட்சிப்பிற்காக சிந்தப்பட்டிருக்கு, நம்முடைய நல்வாழ்விற்காக சிந்தப்பட்டிருக்கு, நம்முடைய பரிசுத்தமான வாழ்விற்காக சிந்தப்பட்டிருக்கு. நீங்க ஒவ்வொரு முறையும் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது
இந்த ரட்சிப்பின் மேன்மையை நீங்க உணர்ந்து பார்த்தீங்கன்னா, கல்வாரி சிலுவையில கர்த்தர் செய்த காரியங்களை நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா, உங்க வழிகளை நீங்க காத்துக் கொள்வீங்க, உங்க நடைகளை உறுதிப்படுத்திக் கொள்வீங்க. பரிசுத்த வேதாகமம் நமக்கு எவ்வளவு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு ஆற்றலை தந்திருக்கிறது, வெள்ளை தந்திருக்கிறது அப்படின்றத உங்களால உணர முடியும். தினமும் பைபிளை மட்டும் வாசிப்பாங்க, தினமும் பரிசுத்த வேதாகமம் வாசிப்பாங்க. உங்க வாழ்க்கை எப்படி ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் வருதுன்றத வார்த்தையில நீங்க நேரத்தை செலவிடும் பொழுது நீங்க தேவனோடு கூட நேரத்தை செலவிடுறீங்க. எப்படி ஒரு போன் சார்ஜர்ல இருக்கும்போது போன் எப்படி சார்ஜ் ஆகுதோ, அதே போல நாம் சிருஷ்டித்தவரோடு கூட இணைந்திருக்க நேரம், செவ்வ நேரம், பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கின்ற நேரம். இது மட்டும் செஞ்சு பாருங்க. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்களே, என்னால் இதை விடவே முடியாது, என்னால் இந்த தீமையான பழக்கத்திலிருந்து வெளிவர முடியாது, என்னால் இந்த தீமையிலிருந்து வெளிப்பட முடியாது, எனக்கு இந்த தீமை நீங்காது, எனக்கு இந்த சாபம் நீங்காது அப்படின்னு நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. அது எல்லாமே ஒரு நாள் மாறும். எப்போ மாற ஆரம்பிக்கும்? நீங்க என்னைக்கு இது எடுக்கிறீங்களோ, என்னைக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுக்கிறீங்களோ, அதை நான் ஓப்பன் சேலஞ்சாவே சொல்றேன். நீங்க எடுத்து வாசிச்சு மட்டும் பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி மாறுது மட்டும் நீங்க பார்ப்பீங்க. நீங்க பார்ப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பார்ப்பாங்க. உங்க வாழ்க்கையே மாறும். ஒரு பெரிய ஒரு காணக்கூடிய விதத்துல ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம், ஒரு செழிப்பு உங்கள் வாழ்க்கையில தங்கி தாபரிக்கும். செழிப்புனா என்ன? பணம் காசு கொட்டுறது இல்லை, கைட்டு செய்கிற காரியம் வாய்க்கும். ப்ராஸ்பரி, சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தில் இருக்குல்ல, இட்ஸ் ப்ராஸ்பரி. அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும். இதுதான் செழிப்பு, இதுதான் ஆசீர்வாதம், கர்த்தர் அருளுகிற அருள். இது எப்ப நமக்கு கிடைக்கும்? கர்த்தரோடு கூட இணைந்திருக்கும் போது நமக்கு இது கிடைக்கும். கர்த்தர் நமக்குள்ள வாசம் செய்யறாங்க உணரும் பொழுது, கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், எனக்கு இது தகுதி இல்லை, நான் இதை செய்ய மாட்டேன், இது இப்படிப்பட்ட வார்த்தைகள் என்னுடைய வாயில வராது, இப்படிப்பட்ட செயல்கள் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு முடிவெடுத்து செயல்பட வேண்டியது நீங்க தான். ஏன்னா நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க. விலைக்கரை கொடுத்து மீட்கப்பட்டிருக்கீங்க, விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் சாபம், நியாயப்பிரமாணம்ன்றதை பத்தி நான் சொன்னேன். நியாயப்பிரமாணம் அது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி, எக்ஸ்ரே ரிப்போர்ட் மாதிரி, என்னென்ன பிரச்சனை இருக்கு, மனுஷனுக்குள்ளாக என்ன பிரச்சனை இருக்குன்றத தெளிவா காட்டுது. அந்த சாபத்திலிருந்து நம்மளை விடுவித்து வீட்டுக்கு கொண்டாரு. அதான் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அப்படி என்ன சொல்றது? மரத்துல தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அப்படிதான் எழுதியிருக்கு. நியாயப்பிரமாணம் தான் சொல்லுது. நியாயப்பிரமாணம் தெளிவா சொல்லிருச்சு. மரத்துல தூக்கிட்டாங்க, மரத்துல ஒருத்தர் தொங்க விட்டுட்டாங்கன்னா அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு நியாயப்பிரமாணம் தெளிவா போதிச்சிருக்கு. அப்படி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி நம்மை மீட்பதற்கு மரத்திலே தூக்கப்பட்டவராய் கல்வாரி சிலுவையில கர்த்தர் நமக்காய் கடைசி சுதந்திரத்தையும் நமக்காய் செய்திருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு நல்வாழ்வை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. நமக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கான ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு ஒரு விடுதலை வாழ்க்கையை வாழ்வதற்கான ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு ஒரு சுதந்திரத்தின் வாழ்வை வாழ்வதற்கான ஆக்கினை அவர் மேல். விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு விடுதலை கொடுக்கும்படி, நம்முடைய நல்வாழ்வுக்காக, நம்முடைய ஜெயத்திற்காக, நம்முடைய எல்லா விதமான ஒரு நல் ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு, கர்த்தருடைய இரக்கத்தில் வாழ்வதற்கு, கர்த்தரோடு கூட வாழ்வதற்கு நமக்கு புதிய ஜீவ மார்க்கம், இந்த வழி நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. பிசாசின் பிடியில அடிமையா இருந்த நம்ம விடுதலையாக, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நாம விடுவிக்கப்பட, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நாம எல்லாவற்றிலிருந்து நீங்க கர்த்தர் நமக்கு இந்த ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ நமக்கு சிலுவையில அதான் நடந்துச்சு. கல்வாரி சிலுவையில அதான் நடந்துச்சு. ஏன் நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அவரு முடியாம ஒன்று தூங்கிட்டு இல்லை, ஐயோ என்னை காப்பாத்துங்கன்ட்டு கதறிக்கிட்டாங்க. அவர் நினைச்சாருல எல்லாமே செய்ய முடியும், சர்வத்தையும் ஒரு நிமிஷத்துல மாத்திட்டு போயிட்டே இருக்க முடியும். ஆனா அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை அதை கட்டுச்சு, நம்மளை வீட்டுமாய் கட்டுச்சு, நம்மளை பில்ட் பண்ணிச்சு, நம்மளை கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு, ஒரு நல்ல ஒரு பாத்திரமாய் பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாய் வாழ்வதற்கு, அதை வணைந்ததற்கு அவர் தன்னுடைய சுயத்தை செய்திருக்கிறார். இதுக்காக கல்வாரி சிலுவை.
இதுக்காக தான் அது நடந்துச்சு. ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாவதற்கு என்று, நம்முடைய வாழ்க்கையில பெரிய நன்மைகள் உண்டாவதற்கு என்று, கர்த்தருக்கு ஏற்ற கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு என்று ஒரு பெரிய பலன் இதனால நடந்துச்சு. நம்முடைய பாட்டு என்ன? இது அவருடைய பாட்டு அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் செஞ்சாரு தெரிஞ்சிருச்சு. இதனால என்னென்ன ஆசீர்வாதம் நமக்கு புரியுது. எல்லா நன்மைகளும் இதனால தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் நமக்கு தெரியுது. நம்மளால என்ன செய்ய முடியும்? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்பட்டார். இதான் நம்மளோட வாழ்க்கை. கிறிஸ்துவ ஜீவன்றது என்ன போல அப்படியே நம்ம மனம் போன போகல, நம்ம என்ன வேணா வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம்ன்ற வாழ்க்கை சிலுவையில அறையப்படுது. அவர் எப்படி ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நாம சிலுவையில அறையப்பட்ட விதத்துல நம்ம இனி நான் வாழ்றது ஒரு புதிய மனுஷன் வாழ்க்கை. என்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் அன்னைக்கு எண்ணம் மாறும், பேச்சு மாறும். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அநேகருடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறவனாக இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நன்மை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அநேகருக்கு உதவுகிறவனாக, இந்த உலகத்திற்கு ஒளியாக, இந்த உலகத்திற்கு உப்பாக, மலையின் மீது இருக்கிற பட்டணத்தை போல ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு என்னுடைய பழைய மனுஷனை நான் ஒழிச்சிட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்தவன் தான் அர்த்தம். கிறிஸ்து அவனுக்குள்ளும் அவன் கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாசம் செய்யும். என்னுடைய ஜீவன் கிறிஸ்து. இனி நான் வாழ்றதே கிறிஸ்து. பிலிப்பியர்ல பைபிள் ஸ்டடியில பார்த்தோம்ல, என் வாழ்க்கைனாலே கிறிஸ்து தான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன் பொழுது எனக்கு வாழ்க்கைனாலே கிறிஸ்து தான் அப்படின்னு பவுல் சொல்றாரு. எனக்கு வாழ்க்கைனாலே கிறிஸ்து தான். அதே மாதிரி தான் நம்ம தைரியமா சொல்ல கற்றுக்கொள்ளணும். இது ஒரு மோசமான ஒரு இது கிடையாது, ஏதோ தியாகம் பண்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. இது ஏதோ ஒரு ஒரு இது மாதிரி நம்ம எந்த நன்மையை அனுபவிக்க கூடாது, ஒரு சாமியார் மாதிரி வாழ்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை நினைச்சுக்காதீங்க. கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிறதுன்றது அபரிவிதமான ஒரு வாழ்க்கை. அது ஒரு நன்மை நிறைந்த வாழ்க்கை, ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை. அதுல கட்டுப்பாடு இருக்கு. ஆனா இதுல அநேக ஆசீர்வாதம் இருக்கு. உங்கள் தலைமுறைக்கும் அது ஆசீர்வாதம், உங்கள் தலைமுறைக்குமான ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. உங்க ஊர்ல, நீங்க வாழ்கின்ற அந்த இடங்கள் பகுதிகளில், உங்க உலகத்துல நீங்க கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளாய், கர்த்தருக்கென்று எழுதி பிரகாசிக்கிறவர்களாய், கர்த்தருக்கென்று நீங்கள் அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் கர்த்தரை எடுத்து பயன்படுத்துகிறதுக்காக தான் இந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வாழ்க்கை செய்கிறார். எதுக்கு விடுதலை தராரு? விடுதலை கொடுத்து நீ எனக்கு வேலைக்காரனா இருக்கு. இது வரைக்கும் பிசாசு வேலைக்காரனா இருந்த, பிசாசு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ என் வேலையை செய்வா, எனக்கு ஊழியக்காரனா இருக்கு, என்னுடைய வேலைக்காரனா இருந்ததுக்காக அடைக்கல. கர்த்தர் உங்களை அடைச்சது அவருடைய பிள்ளைகளாக இருக்கும். அவருடைய கிருபைன்றது நம்மளை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றிடுது. அந்த இரக்கம்ன்றது அவருடைய பிள்ளைகளாய் நம்மளை மாற்றிடுது. நமக்காய் அவர் நம்மை விடுவிக்க அவர் பாதாளம் வரை சென்று நமக்கு பதிலாக அவர் செஞ்சார். அங்க இருந்து உயிர் தெழுந்தாரு. உயிர் தெழுந்த சத்தியத்தை பார்க்கும்போது நம்ம பார்ப்போம், அது போய் அங்க போய் மாட்டிக்கிட்டு இல்லை, நமக்கு பதிலாக அங்க போயிட்டாரு. நமக்காக அவர் அங்க இறங்கிட்டாரு. இப்ப அங்க இருந்து என்ன பண்றாரு? வெளியே வராரு, ஜெயமாய் வெளியே வராரு. பிதாவின் வல்லமை அங்க கிரியை செய்து நம்மளால ஒரு பாவத்திற்கு மரித்து மாத்திரமல்ல, நீதிக்கு பிழைத்திருக்கும்படி, இனி பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கை மாத்திரம் இல்ல, இனி நான் நீதி செய்வேன், நீதியான வாழ்க்கையால நடப்பிக்க முடியும், சரியான வாழ்க்கையால வாழ முடியும், ஜெயமான வாழ்க்கையால வாழ முடியும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியதான் கிறிஸ்தவம். அந்த அனுகிரகத்தை தரக்கூடியதான் கிறிஸ்தவம். அந்த ஒரு வெற்றியை தரக்கூடியதுதான் கிறிஸ்தவம். அந்த ஜெயத்தை தரக்கூடியதுதான் கிறிஸ்தவம். அது ஒருபோது நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு நாள் அதை நம்ம அலட்சியம் பண்ணிடக்கூடாது. ஏதோ கர்த்தருக்கு ஏதோ வாழணுமா, ரொம்ப கஷ்டம் போல இருக்குது, சாமியார் மாதிரி வாழணும் போல இருக்குது அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. இது பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை. நீங்க உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலனை, இருக்கிற பலனை கர்த்தருக்கு என்று பயன்படுத்திப்பாங்க, கர்த்தருக்கு என்று அதை நீங்க செயல்படுத்திப்பாங்க. அதுல கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்குள்ளாக அதை பெருக செய்கிறவராக. தாழ்ந்த ஓமையில கூட சொன்னாங்க,
அங்க எவ்வளவு அமௌண்ட்ன்றது பிரச்சனை, என்ன என்னத்தை எப்படி செயல்படுறோன்றது தான் பிரச்சனை. எவ்வளவு அமௌண்ட் கர்த்தர் கொடுத்தாரு, எனக்கு நம்ம நினைப்போம்ல அவன் அப்படி இருக்கிறான், அது மாதிரி இருந்தா நானு கர்த்தருக்குன்னு வாழ்ந்திருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல இருக்கிறதுக்காக அவன் கர்த்தருக்கு செயல்படுறான்னு, ஐயோ எனக்கு இருக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய பலன்ல நான் கர்த்தருக்குன்னு செயல்பட முடியும், என்னால் கர்த்தருக்கு என்று செயல்பட கர்த்தர் அனுகிரகத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு ஜெயமான வாழ்க்கை தான் கர்த்தர் வாழும்படியாக நம்ம அழைச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு விடுதலையின் நாள், ஜெயத்தின் நாள். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வரும்போது எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, 430 வருஷம் அடிமைத்தனம், தலைமுறையா அடிமையாக இருந்தாங்க. அது எப்படிப்பட்ட அந்த அடிமைத்தனம் போயிடுச்சு. இவன் செங்க சூழல இருக்கிறதுலே ரொம்ப மோசமான அடிமை கொத்தடிமைகள் இருக்கிற இடம் செங்க சூழல் தான். இன்னைக்கு வரைக்கும் செங்க சூழலாம் பார்த்துருக்கீங்களா? நான் சர்ச்சை கட்டும்போது இந்த கல்லாம் வாங்குறதுக்கு போனேன், சின்ன சின்ன பசங்களாக இருக்குங்க. நான் பிடிச்சி திட்டு திடீர் வந்தேன். ஏன்னா அவங்களுக்கு இதுதான் வேலையப்பா அப்படின்றாரு அந்த கான்ட்ராக்டர் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், ஒழுங்காக போயிட்டு பிள்ளைங்க ஸ்கூலில் சேர்த்துருக்கோன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க அதெல்லாம் யோசிக்கிறாங்க, இதெல்லாம் இது மாதிரிலாம் இருக்குமான்னு. செங்க சூழல் ரொம்ப கஷ்டமான வேலை. இதுக்கு மெட்டீரியலும் யார் தரா, யார் எடுத்துக்கணும், இவங்களே தான் எடுத்துக்கணும். இதுக்கான ரா மெட்டீரியல் தரமாட்டோம். அது எரிகிறதுக்கான வைக்கோல் விறகுகள் இவங்க தான் தேடிக்கணும், இதுக்கான மண் அவங்க தான் தேடிக்கணும். ஆனால் கல்களை வந்து இவங்க ரெடி பண்ணி கொடுக்கணும். ரொம்ப கொடுமையான வாழ்க்கை, அடிமைத்தனம். இதிலிருந்து ஒரு நாள் விடுதலையாகி போறாங்க. அநேக செல்வங்களை எடுத்துக்கிட்டு, ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கிட்டு, தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம், பாடும் தேடும் நலமும் விசாலமான ஒரு தேசத்திற்கு நேராக அவங்க பிரவேசிக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். இனி நான் அடிமை இல்லை, எனக்கு எவனும் வந்து எனக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் சுதந்திரமாய் வாழ போறேன்ற நேரத்தில் அந்த ஜனங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட சந்தோஷம் தான் நமக்கு வேணும். அப்படிப்பட்ட சந்தோஷம் தான் நமக்கு இந்த நேரத்தில் இருக்கும். இனி நான் பாவத்திற்கு அடிமை இல்லை, பிசாசுக்கு அடிமை இல்லை, இந்த உலகத்திற்கு அடிமை இல்லை, இந்த பிரபஞ்சத்திற்கு அடிமை இல்லை. இதை என்னை அடிமைப்படுத்துது, இதை என்னை கட்டுப்படுத்துது, இதை என்னை ஒடுக்குது, இதை நான் வளர விடாம செய்யுது, இந்த பிரபஞ்சம் நான் முன்னேற விடாம செய்யுது, நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு முட்டுக்கடையப்படுது, நான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு பெரிய தடையா இருக்கு. ஆனா இந்த தடைகள் எல்லாம் இன்னைக்கு உடையும். அது நினைவு கொள்ளுகிறதுனால இந்த தடையெல்லாம் உடைஞ்சிச்சு. என் வாழ்க்கையில நான் முன்னேற்றத்திற்கு, என்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையா இருந்த எல்லா தடைகளும் உடைஞ்சிச்சு. என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளும் இன்னைக்கு உடைஞ்சிச்சு அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். சந்தோஷத்தோடு கூட நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாம், சந்தோஷத்தோடு தைரியத்தோடு கூட நம்ம கர்த்தரை நம்ம தொழுகிறோம். தைரியமாய் நம்ம சந்தோஷமாய் பூமியில வாழலாம். எல்லா விதங்களிலும் நம்ம தைரியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்மளுக்கு பெருகி நம்ம நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் அனுகிரகத்தை நமக்கு செஞ்சு. சந்தோஷமா இருக்கீங்களா? இது துக்கமான நாள் கிடையாது, கஷ்டமா தான் இருக்கு. நமக்காக ஒருத்தர் ரத்தத்தை சிந்தி நம்மளை விடுவிக்க இவ்வளவு பாடுகள் பட்டாரு, கஷ்டமா இருக்கு. ஆனா அவர் இன்னைக்கு அந்த கஷ்டப்பட்டு இன்னைக்கு சிறுவே தொங்கிட்டு இல்லை செஞ்சாரு. ஆனா இன்னைக்கு ஜெயாதிபதியாய் ஜீவாதிபதியாய் பிதாவின் வலது பரிசத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறார். நம்மை உட்கார இனிமே போய் உட்காரணும்னு அவங்க கிடையாது, இனிமேதான் ஏதாவது செய்யணும் கிடையாது. இப்பொழுதே நமக்கு அந்த இடம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. எபேசியர் 2 அதெல்லாம் சொல்லுது, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செஞ்சுட்டாரு. இந்த மார்க்கம் நம்மை உன்னதத்துல இன்மைக்கான ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை,